வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, புரட்டாசி மாதம் எல்லாருமே வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வெஜ்ஜிலே கூட டேஸ்ட்டாக நான்வெஜ் மாதிரி ஒரு குழம்பு வைக்கலாம். அது எப்படின்றதை இப்போ பார்ப்போம். நம்ம வாழைப்பூ எல்லோரும் பார்த்துருப்போம். வாழைப்பூ, இந்த வாழைப்பூவுடைய நடுவில் இருக்க இந்த நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நரம்பை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கட் பண்ணியில் அப்படி இழுத்தாலே வந்துடும். அதோடு சேர்த்து இந்த தோலும் வந்துடும். அதை அப்படியே எடுத்துடணும். அதை எடுத்து போட்டுடணும். எல்லாமும் அப்படியே அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான். வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெஜ்ஜிலேயே ஒரு நான்வெஜ் குழம்பு, வெஜ்ஜை வச்சு நம்ம நான்வெஜ் மாதிரி ஒரு குழம்பு பண்ணலாம். புரட்டாசி மாதம் எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜிலேயே நான்வெஜ் மாதிரி ஒரு குழம்பு வச்சு பண்ணி கொடுங்க. அதுதான் ட்ரை பண்ணுறேன் நான். இந்த மாதிரி வாழைப்பூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்லேயுமே வாங்குவோம். வாழைப்பூ கூட்டு பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம். அந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி இது மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இதை வந்து நம்ம நடுவில் இருக்கும். அதை அப்படியே இழுத்து அதையும் அந்த முன்னாடி இருக்க தோலையும் சேர்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணலான்றத சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுலில் ஒரு அரை கப்பு கடலை மாவு போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கணும். கொஞ்சம் போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். குழம்புல தனியாக உப்பு போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக ப்ளைன் சில்லி பவுடர் போட்டுக்கணும். இந்த வாழைப்பூக்கு ஒரு டேஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்காக. குழம்புல தனியாக நம்ம மிளகா பொடி போட போகிறோம். போட்டுட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அதுக்குள்ளே எண்ணெய் கடாய் காஞ்சிட்ருக்கணும். அப்போ தான் நமக்கு இது செய்ய ஈஸியாக இருக்கும். இதை நம்ம வறுக்க போகிறோம் இப்போது. அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா அதில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோமா. கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம். அதிகமாக எண்ணெய் வைக்கல, நான் கொஞ்சமாக எண்ணெய் வைக்கிறேன். ஏன்னா அதிகமாக எண்ணெய் வச்சோன்னா வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. அந்த எண்ணெயிலே தான் குழம்பு வைக்கணும். அதுக்காக நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன். கொஞ்சம் அந்த மாவு அது மேலே பைண்டாக வர மாதிரி இப்படி பண்ணிப்போம். பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுருவோம். மொத்தமாக போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். இது பார்த்தா நமக்கு ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் இது வெஜ்ஜிலேயே நான்வெஜ் மாதிரி இருக்கிற குழம்புன்னு சொன்னேன். இது வேகட்டும். இப்போ செவக்க வறுபட்டுடுச்சு, நம்ம எடுத்துருவோம். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுப்போம். மொத்தமாக போட்டால் ஒன்று ஒன்றா ஒட்டிக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம், அப்போ ஒட்டாமல் வரும். தனித்தனியாக வரணும் இல்லையா, அதுக்காக ஒன்றா போட்டோம்னா எல்லாமே ஒட்டிக்கிது. இப்படி போட்டோம்னா தனித்தனியாக வரும். இப்படி போட்டு வறுத்துடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இது நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்படி பொரித்து எடுத்துட்டோம். இது ஒன்று ஒன்றா தனித்தனியாக அப்படியே பிரிச்சுக்கலாம். ஏன்னா முருகலாக ஆகிடுச்சு, நல்ல முருகலாக இருக்கு பாருங்கள். இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ நம்ம குழம்புல போட போகிறோம். அதே கடாயில் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டு கடுகு போட்டுப்போம். சிம்மில் வச்சுங்க. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம். சாதா நம்ம புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி தான். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வைக்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகா. ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு, ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. தேங்காய் அரைச்சி தான் வைக்கணும். கொஞ்சம் கறிவேப்பிலை இதை போட்டு நல்ல முருகலாக வறுத்துட்டு
நம்ம இப்போ வந்து அந்த வாழைப்பூ வறுக்கும்போதே நம்ம அதில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால குழம்புக்கு கம்மியாக உப்பு போட்டால் போதும். குழம்புக்கு வேண்டிய உப்பு போட்டால் போதும். அப்புறம் இல்லைன்னா பார்த்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய போட்டால் அப்புறம் அது ரொம்ப அதிகமாகிடும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். அது வெங்காயம், ஜீரகம், வெந்தயம், பச்சை மிளகா அதோட வாசனையோடு வதங்கமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுப்போம். உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சாதா நார்மல் புளிக்குழம்பு தான், ஆனால் தேங்காய் அரைச்சி வைக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இல்லை. இந்த வாழைப்பூவை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடு தண்டை எடுத்துட்டு கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு கிண்ணம் 1 கப்பு நீங்கள் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு அரிசி மாவு போடும். சின்ன கப்பில் இல்லை ஸ்பூனில் எடுத்தாலும் அந்த மாதிரி. அரிசி மாவு வந்து கம்மியாக எடுக்கணும், கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அரிசி மாவு வந்து நமக்கு முருகலாக வர்றதுக்காக, கடலை மாவு வந்து நமக்கு பைண்டிங்காக. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் கொட்டிடுவோம். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு வரும். நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம காரப்பொடி, மிளகாப்பொடி போட்டுப்போம். ப்ளைன் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான். இந்த குழம்பு ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. தேங்காய் அரைச்சி தான் செய்ய போகிறோம். இதை தக்காளியினுடைய எண்ணெயில் அப்படியே நம்ம மிளகாப்பொடியை கொஞ்சம் வதக்கிடுவோம். ஒரு கோலி குண்டு புளியை வந்து நான் கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை அதில் ஊற்றிடுவோம். புளிப்பு கம்மியாக தான் இருக்கணும். சும்மா ஒரு கோலி குண்டு அளவு தான் புளி. குழம்பு இனி கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடுவோம். தேங்காய் சும்மா 2 சில்லு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம அரைக்க போகிறோம். இந்த குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நம்ம மூடி வச்சுருவோம், கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுது அதில் கொட்டிப்போம். இந்த மிக்சியை கழுகி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இப்போது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். வாழைப்பூ போட்ட அப்புறம் குழம்பு கொதிக்கக்கூடாது. வாழைப்பூ போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது வெந்துச்சுன்னா உடஞ்சிடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வெஜ்ஜு குழம்புனே சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டா நான்வெஜ் குழம்புனே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு அப்புறம் சொல்லுங்கள். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். வாழைப்பூ பாருங்கள், நான் தனித்தனியாக ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுட்டேன். இதை பார்த்தீங்கன்னா யாராவது உங்களுக்கு வாழைப்பூன்னு சொல்லவே மாட்டாங்க. இது வேறு ஏதோ நான்வெஜ்ஜில் தான் குழம்பு வச்சுருக்காங்கன்னு தான் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் பண்ணிவிட்டு இதை போட்டுருவோம். போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் எரியக்கூடாது. அந்த சூடுலேயே குழம்போடு சேர்ந்து வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்படியே கூட சாப்பிட்லாம். இது நல்ல முறைன்னு நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இப்படியே சாப்பிடும்போது கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை பார்த்தா நெத்திலி மீன் குழம்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. யாருமே இது வந்து நீங்கள் இதில் பண்ண வாழைப்பூவில் பண்ண குழம்புன்னே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதில் அப்படியே போட்டுட்டோம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் கடுகு தாளித்து வடகை தாளித்து போட்டுருவோம். தாளித்து போட்டுருவோம்.
அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நெத்திலி குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் வெஜ்ஜு வாழைப்பூ குழம்பு. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது தோசை இட்லி கூட நீங்கள் செய்து சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ரெமி கிச்சனை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.